எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழன் பேசுகிறேன். இத்தனை நாள் நாங்கள் சொன்ன போதெல்லாம் கன்ஸ்பிரசி தியரி, எல்லா கதைகள் எல்லாம் உருவாக்கி உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் கற்பனை வளத்தை பயங்கரமாக வெளிக்காட்டுற மாதிரி கதை விடுறீங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ உட்காந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி காணொலி போட்டுட்ருக்காங்க. கதறுன்னு கதறாங்க. நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா, இதை தானே நாங்கள் முன்னாடியே சொன்னோம் அப்படின்னு தோணினாலும், அப்பா இப்போவாது பேசுங்கடா, உலகத்தை எப்படி நடத்துகிறாங்க, இந்த உலகத்தில் பெரிய தலைவர்கள்னு சொல்கிற இந்த ஆட்களும், மத தலைவர்கள்னு சொல்கிற ஆட்களும், பிஸ்னஸ் மேன், ஃபிலாந்த்ரபிஸ்ட்டு, நாங்கள் தான் உலகத்தையே காப்பாற்ற வந்திருக்கோம் 2020 அப்படின்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான இந்த சாத்தான் வழிபாடுகளை செய்கிற இந்த மாதிரி கேவலமான பிறவிகள் அப்படின்றத கொஞ்சமாவது உணர்ந்திருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பேசுகிறோம். இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது இலான் மஸ்க். இந்த இலான் மஸ்கை இந்த எப்ஸ்டீனோட தொடர்பு கொள்கிற இந்த இமெயில்கள் எல்லாமே இது வழியாக நம்ம பார்த்தாலும் ஒரு 16 இமெயில் இவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் நடுவில் இருக்குது. இது இல்லாமல் நேரடியாகவும் சந்திச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குது. ஆனால் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதனா ஆப்வியஸ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக. ஆனால் இலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இது வரைக்கும் எப்ஸ்டீனுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி 2019 வரைக்கும் சொல்கிறாரு. நான் இவர் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ வெளிவந்த இந்த காணொலிகள் வழியாகவும் இது மற்ற விடயங்கள் வழியாகவும் என்ன தெரிய வருதுன்னா, இவரும் அவரும் நல்ல தொடர்புலேயே இருந்திருக்காங்க. இவங்க அமிச்ச இமெயில் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஹாய் சார், ரெஸ்பெக்டட் சார், நீங்கள் ஒரு பெரிய உளவாளி, நீங்கள் ஒரு பெரிய மாமா பையன், நான் இந்த மாமா பையன்கள் வேலை செய்கிற ஒரு ஆள், நான் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு, இருக்க காசெல்லாம் வச்சு நான் மிகப்பெரிய ஒரு பணக்காரில் ஒருத்தன், உங்களை மாதிரி தான் அப்படின்லாம் அந்த நிலைமையிலலாம் பிஸ்னஸ் மாதிரிலாம் பேசலை. இன்னமும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற மாதிரி, மச்சி என்ன மச்சி ஏதோ பார்ட்டி இருக்காமே, நான் என்னெல்லாம் கூட மாட்டியா அப்படின்னு இவர் கெஞ்சறதும், அவர் இருக்கு வா அப்படி, ஒரே வயசானவங்க தான் வருவாங்க, ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கு, உனக்கு நெட்வொர்க்கிங் பண்ணால் உன் பிஸ்னஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே இவர் அப்படியா அந்த மாதிரி மீட்டிங்க்கெலாம் நான் வரணுமா அப்படின்னு யோசிக்க, உடனே டேய் லூஸுக்க போதி, சும்மா சொல்கிறேன்டா, உனக்கு ஏற்ற மாதிரி 25 வயசுக்கு கீழே எல்லாம் க்யூட்டாக வருவாங்க அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு பேசிக்கிறாங்க 2 பேரும். இதெல்லாம் இவர் பார்த்ததே இல்லை, எனக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் சொன்ன இந்த இலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா, ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ஒரு தடவை பிரச்சனை வரும்போது, என்ன வாய்க்கா தகராறு ஒன்றும் வராது இவங்க 2 பேருக்குள்ளேயும். 2 பேருமே இந்த மாதிரி சாத்தானின் அடிமையாளர்கள். அதனால் இவங்க 2 பேருமே நான் உன்னை போட்டு கொடுக்குறேன்னா நீ என்ன போட்டு கொடுத்துறாரு பார், உன்னை பற்றி பேசணுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் சண்டையாகி இப்போ இலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு, அவரோட சோஷியல் ஹேண்டிலில் போடுறாரு, இந்த மாதிரி இந்த ட்ரம்ப் இருக்கானே, இந்த ட்ரம்ப்பு ஏன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியே வர விட மாட்டேன்றான் அப்படின்னா, இவன் பேர் இதில் அடிப்பட போகுது, அதனால தான் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி வணக்கம் அப்படின்ற மாதிரி, ஹலோ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டை போட்டு முடிக்கிறாரு. இந்த போஸ்ட்டை போட்டு முடிக்கிறது மட்டும் கிடையாது, இந்த போஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, இல்லை 2 பேரும் அடிச்சிக்கின்னு எங்கள் விஷயத்தெல்லாம் வெளில வர பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. உடனே போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டான். இதில் இந்த இமெயிலை பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த இமெயிலில் இவன் எப்ஸ்டீனுக்கு இவன் கேட்குறான். என்னைக்கு கேட்குறான், கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேட்குறான். இந்த மாதிரி ஒரே ஒர்க் டென்ஷனாக இருக்குது, உன்னோட பார்ட்டி ஐலாண்டில் ஏதாவது பார்ட்டி இருக்கா, இந்த மாதிரி ஐலாண்டில் அமைதியாக நல்ல ஒரு சூழ்நிலையில் அமைதியான ஒரு இடத்துக்கு போகணுன்னுலாம் நான் கேட்கல, உங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்ட்டி வைப்பீங்களே, அந்த ஸ்பெஷாலிட்டி பார்ட்டிக்கு ஏதாவது இருந்தால் வாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி உனக்காக எப்பயுமே இடம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்கான். இது தொடர்ந்து திருப்பியும் மறுபடியும் 2 பேரும் டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்னைக்கு பண்ண முடியும் அப்படின்னு. கடைசியாக எலான் மஸ்க் பேட் நியூஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை நியூயார்க்லேயே இருக்க வைக்குது என்னோட ஷெட்யூலு, அதனால் வர முடியாது, அடுத்ததாக அடுத்த இது நடக்கும்போது சொல்லு அப்படின்னு கேட்குறான். இன்னொரு இமெயிலில் என்ன கேட்குறான்னா, எத்தனை பேர் உன்னோட ஹெலிகாப்டரில் போவாங்க அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வாட் டே அண்ட் நைட், பகலில் ராத்திரியில்
இருக்கிறதுல உன்னுடைய நடக்க போகிற பார்ட்டியிலேயே மிக மிக அமக்கலமான பார்ட்டியாக என்னைக்கு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படியும் அவர் கேட்குறாரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து என்ன மாதிரி பார்ட்டிலாம் நடக்குது அப்படின்னு வந்து கிளியராக தெரியும் தான் தெரியுது. ஆனால் இது வரைக்குமே வந்து அப்படி யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இன்னொரு இமெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீனோட பொண்டாட்டியாக இருக்கவ வந்து இவனுக்கு அனுப்புகிறா, இலான் மஸ்க்கு இமெயில் அனுப்புகிறா. என்னென்னா எங்களை வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு அந்த ஸ்பேஸ் எக்ஸுக்கு வந்து சுற்றி காட்டினதுக்கு வந்து நன்றி அப்படின்னு அனுப்புகிறா. நான் சுற்றி காட்டுறதுக்கு நன்றின்னு அனுப்புனா என்ன அர்த்தம்? இவன் சுற்றி காட்டியிருக்கான்னு தான் அர்த்தம். ஆனால் உடனே வந்து இவன் டினை பண்ணுறான், நான் அவங்களும் வந்து எங்கள் இடத்துக்கு வரவே இல்லை, நான் அவங்கள சுற்றி காட்டிலாம் எங்களோட ஸ்பேஸ் எக்ஸில் வந்து டூர்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் வந்து ஒரு தடவை போய் சொன்னால் பரவாயில்ல, மறுபடியும் போய் சொல்லும்போது அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த இமெயிலெலாம் வந்து இது மாதிரிலாம் வெளியே வந்திருக்கே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த இலான் மஸ்கோட அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வந்து பெரிய பசங்களோட விளையாட்டு, இது வந்து 2-3 பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களோட ஈகோ ப்ராப்ளம், இதெல்லாம் அவனுக்கு அந்த மாதிரிலாம் வந்து போன மாதிரி எனக்கு வந்து எனக்கு தெரியலை. ஆனால் வந்து இவனோட பேரை யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க, அவன் வேறு யாரோட பேரையும் போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதில் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட அனாலஜியெல்லாம் வேற கொண்டு வர்றாரு. என்னென்னா, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவரும் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாமே ஃப்ராடு, நீங்கள் என்னடா என் பையனை கை காட்டுறது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்பானா அப்படி தானே இருக்கணும், என்ன தப்பு பண்ணாலும் வந்து அதுக்கு வந்து பிள்ளைக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருப்பார். ஆனால் பொண்ணு, இந்த காலத்து பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்டால் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எங்கள் அப்பாவை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட இமெயில் எல்லாம் படித்த வரைக்கும் பார்த்தா இது கண்டிப்பாக இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஏன் வந்து அதை மறைக்கிறாருன்னு தெரிலன்னு. ஏன் மறைக்கிறாருன்னு தெரியலையாம்மா உனக்கு? கிளியராக தெரியுது மறைக்கிறாருன்னு. ஆனால் அந்த பொண்ணு அது தைரியமாக சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து இவர் மறைக்க இது இவருக்கு தான் வந்து அது கெட்டதாக போய் முடியும்னு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா வந்து அவர் மறைக்கலை, இதெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சோம், இந்த மாதிரியான குழந்தைகளை கடத்தி அந்த குழந்தைகளை வந்து இந்த மாதிரி கேவலமான வேலைகளை வந்து ஈடுபடுத்தணும், குழந்தைங்களோட கறியை சமைச்சு தின்னோம், நான் வந்து சின்ன பொண்ணுங்களாக வர்றாங்களான்னு நான் கேட்டு அலைஞ்சேன், இதெல்லாம் சொன்னால் வெளியில் சொல்லிவிட்டு இதெல்லாம் தான் நடந்துச்சு, இது வழியாக தான் வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை வந்து கீழே குண்டுடா மகனை கீழே இன்னும் குடின்னு சொல்லி செய்கிறத வந்து ஒத்துக்கிட்டானா நாளைக்கு வந்து இலான் மஸ்கே இருக்க மாட்டான், அதனால் வந்து அவன் ஒத்துக்க மாட்டேன்றான் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. ஆனால் அந்த அவரோட பொண்ணுக்கு புரியலை. கடைசியாக வந்து இலான் மஸ்கே வந்து 31ஆம் தேதி போஸ்ட் பண்ணிட்டான் இதை பற்றி. இந்த மாதிரி வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி என்னை விட யாருமே வந்து மூர்க்கத்தனமாக கேட்கல. இந்த மாதிரி கடைசியாக வந்து அது வெளியே வந்திருக்கிறது வந்து சந்தோஷம்தான். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து எப்ஸ்டீனோட வந்து பேசியிருக்கேன். 2-3 தடவை வந்து அவர் என்னை கூப்பிட்டாரு அவரோட ஐலாண்டுக்கும் அவரோட ஃப்ளைட்டில் வந்து போகிறதுக்கும். இந்த ஐலாண்டோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அங்கே என்ன நடந்தது என்ன நடக்குதுன்னெலாம். இதில் வந்து அவரோட ஃப்ளைட்டை பற்றி நம்ம வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பற்றி பேசி ஆகணும். அதோட பேரே வந்து லோலிட்டா எக்ஸ்பிரஸ். அந்த லோலிட்டா அப்படின்றது என்னென்னா வந்து ஒரு கதை. அந்த கதையில் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு பெரிய வயசானவ வந்து இந்த மாதிரியான கொடுமையான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு காதல் வயப்பட்டு, அதுதான் அந்த கதையே. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அந்த அந்த அவனோட ஃப்ளைட்டையே அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதையும் வந்து இவன் வேற போடுறான். அதில் வேற கூப்பிட்டாரு, ஆனால் நான் போகல. ஆனால் வந்து 2 பேரும் நாங்கள் வந்து கொஞ்சம் இமெயிலெலாம் வந்து பேசியிருக்கோம். அந்த இமெயிலில் பேசுனதை வந்து வேணுட்டே வந்து தப்பாக வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னுடைய பேரை வந்து வேணுட்டே கெடுக்கிறதுக்காக பேசுகிறாங்க. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படல. நான் எதை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி செய்தவங்களெல்லாம் இந்த மாதிரி அவங்கள கண்டிப்பாக தண்டனைக்குள்ளாகணும், விசாரிக்கணும், தண்டனைக்குள்ளாகணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி சின்ன வயசு பொண்ணுங்களை இந்த மாதிரி செஞ்சவங்களை வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சின்ன வயசு பொண்ணுங்களை விடக்கூடாது தான், நீ பார்த்ததே இல்லைன்ற, ஆனால் வந்து உன்னுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து வெளியே வந்திருக்கு. நீ அடுத்ததாக நம்ம பேச போகிற மார்க் ஜுக்கர்பர்கு எல்லாமே வந்து அவனோட வீட்டில் உட்காந்து ஒரே டேபிளில் உட்காந்து என்னத்தை தின்றீங்களோ தெரியல, ஆனால் தின்றீங்க, அதை வந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரிய வருது, உங்களெல்லாம் வந்து உங்கள் வாயிலேருந்து வெளியில் வருது அத்தனையும் போய் உங்களுடைய பண வெறி, உங்களுடைய இந்த அதிகார வெறியில் வந்து நீங்கள் வெறும்
இது மட்டும் இல்லை, இதை வந்து வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவோம் பாருங்க, இந்த மாதிரி வந்து சொல்றா ஏன் பயப்படுற, நான் தான் இருக்கேன்ல, தைரியமாக உண்மையை சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே. அது மாதிரி வந்து இவர் வந்து இப்போ எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெப்சைட்டுக்கு எதிராக பேசுறதுக்கு வந்து யாராவது முன்னுக்கு வந்தீங்கன்னா வந்து அதனால் வர பிரச்சனைகளில் அதனால் வர லீகல் சார்ஜஸ்லாம் இவரே ஏற்றுக்கிறாராம். வக்கீல் செலவுலாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து பேசினா உங்களுக்கு வர பிரச்சனையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு வரை இவர் வேறு இப்போ வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இதை தான் சொல்லுவாங்க காலக்கூடும். இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இலான் மஸ்க் வந்து வழக்கம் போல் ஏதோ பிரச்சனை ஆகிட்டுக்குது போல இருக்குது. உடனே ராத்திரியில் உட்காந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பாருங்கள், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டு மனசுக்குள்ளே குறுன்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து இப்போ ட்வீட்டு மேலே ட்வீட்டாக போட்டு தாக்குறாரு. இப்போ கடைசியாக வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வரைக்கும் என்ன சொன்னார், எல்லாமே வெளில விடுங்க, எல்லாரையுமே வந்து தண்டிக்கணும், இதெல்லாம் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. இப்போ வந்து என்ன சொல்கிற வர்றாருன்னா, இதில் வந்து இப்போ வந்ததை விடுங்க, வந்ததெல்லாம் விடுங்க, வந்ததுனால வந்து யாரையாவது அரெஸ்ட் பண்ணுங்க, யார் மேலேயாவது நடவடிக்கை எடுங்க, அதுதான் முக்கியம். இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் தெரியுது, ஏன்னு தெரில. இது வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷனாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்ட்ராக்ஷனாக தெரியுது அப்படின்னா இதில் உண்மைகள் இல்லை, வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக இது செய்கிறாங்க, இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அப்படி சொன்னால் அந்த ஸ்டாண்டில் நிற்கணும். அப்படி சொல்லாமல் அதையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுங்கன்னு. ஏற்கனவே வந்து ஊடகங்களும் நம்ம ஊரில் இருக்க சில ஆர்எஸ்எஸ் ஆட்களும் சஃபிஸ்டிகேட்டட் மாமா வேலை செஞ்சார், அவர் எப்ஸ்டீன் செஞ்சார் அப்படி இப்படின்னு உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கானுங்க. பேரே சொல்லலாம், அந்த பத்ரி சஷாத்ரி அந்த மாதிரியான ஆட்கள் தான். இவர்கள் மாதிரியான ஆட்கள் தான் அமெரிக்காலையும் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவரோட பார்ட்டி பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே, அவருடைய பேர் அங்கே வந்ததாலேயே ஒன்றும் தப்பு இல்லையேன்ற. ஏன்னா அடுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் விஷயங்கள் வெளியே வர எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு மோடியோட சப்போர்ட்டர்களும் சரி இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்களும் இப்போவே வந்து முட்டு கொடுக்குறாங்க, பேர் வந்ததுனால ஒன்றும் தப்பு இல்லையேன்னு. பேர் வந்ததில் தப்பே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பல உலக தலைவர்களோட பேர் வந்திருக்கு, ஆனால் எந்த நோக்கத்தில் வந்திருக்கு, இவர்கள் மறுபடியும் வந்து உன் பார்ட்டிக்கு வரலாமா, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பீட்சா அப்படின்னா வந்து ரொம்ப வயசு கம்மியான பொண்ணுங்களோட பேர் வந்து பீட்சா, இதே வந்து அது வயசு கம்மியான பசங்களோட பேர் வந்து ஹாட் டாக். இந்த மாதிரி வந்து மனுஷ கறிக்கு வந்து இவங்க வந்து சீஸ் கிராக்கர்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ பேர் வச்சுருக்கானுங்க. ஒன்றுத்துக்கும் பேர் வச்சு தான் இவனுக்கு பேசுகிறானுங்க. இதை வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமாக ஆக்கிறதுக்கு மீடியாவும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முக்கியமாக அமெரிக்காவிலும் சரி இந்தியாவிலையும் சரி, பேர் வந்ததுனால ஒன்றும் தப்பு இல்லையா, அவரோட பார்ட்டி பண்ணதுனால ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்றாங்க. அதில் பாதி பேர், இந்த பார்ட்டி பண்ணவங்க பாதி பேர் வந்து இந்த ஆள் இந்த மாதிரியான ஒரு ராக்கெட்டை வந்து செய்கிறான், இந்த மாதிரியான ஒரு குழந்தைகளை வச்சு மாமா வேலை செய்கிறான், அதை வந்து வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்சே வந்து இந்த பார்ட்டிக்கு வரலாமான்னு நீங்கள்லாம் கேட்கும்போது, ஒரு இவ்வளோ பெரிய நாட்டோட ஒரு சிறு நகர்வுகளை வந்து உங்களுடைய அடியாட்களை வைத்து நீங்கள் அவனோட பேசி, அவன் என்னமோ நேட்டோவோட பேசி, அவன் என்னமோ வந்து அந்த இடத்துல பென்டகனில் இது ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்கிறான். யார் இவன்? ஒரு பேசிக்காக ஒரு மாமா பையன், ஆனால் இவன் வந்து எல்லாருக்கும் டீல் பண்ணி கொடுக்குறான்னா, இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள்லாம் வந்து மறுபடியும் போய் அவங்ககிட்ட கெஞ்சுறீங்கன்னா, உங்கள் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் சொல்லிட்டு வந்தது, முதல்ல இலான் மஸ்க் வந்து எனக்கு தெரியாதுன்னாரு, அடுத்து வந்து சில இமெயில்னாரு, அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட்டாரு நான் போகல அப்படின்னாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ஆமாம் என்னை வந்து நான் வந்து வேலையில் பிஸியாக இருந்தேன், நான் எங்கேயுமே கூப்பிட்டது இல்லைன்றாரு. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராமை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அந்த இடத்துக்கும் வந்து இவரே கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு ப்ரூஃபும் வெளில வருது. எல்லாமே வெளில வரும்போது உடனே இப்போ வந்து பல்ட்டி அடிக்கிறாரு, இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன், ஆனால் வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த குழப்பமான விஷயங்களை வந்து இவர்கள் சொல்ல இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம்னு இவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் வந்து இந்த எப்ஸ்டீன் இஸ்ரேல் இந்தியா இது மூலமாக அம்பானி அப்புறமா மோடி இவர்கள் எல்லாம் எப்படி தொடர்பு பட்டிருக்காங்க அப்படின்றது தான் அடுத்த காணொலியாக இருக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவளிங்க. நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க காணொலிகள் வந்து போய் சேர்றது இல்லைன்றாங்க, அது உங்ககிட்டயே விட்டுறேன், முடிஞ்ச அளவு வந்து பகிருங்க. நன்றி, வணக்கம். கார்த்திக் தமிழன்.